My dear students, இந்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ் அந்த டாப்பிக்கில் சில ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். போன வீடியோவில் அரித்மெட்டிக் சீரீஸ்னால் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். சி and what is the arithmetic series and how to find the sum of the arithmetic series, sum to n terms of the finite arithmetic series. Finite countable number of elements அந்த சீரீஸில் இருக்கும், finite elements இருக்கும். அந்த sum to n terms of a finite arithmetic series உடைய ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் எல், கடைசி டேர்ம் எல்னு வச்சுட்டா அது கொடுத்துருந்தா அது என்ன ஃபார்முலா, அப்புறம் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹவ் சீன் இன் அவர் ப்ரீவியஸ் வீடியோ. Now in this video and the continuation of the arithmetic series topic, we are going to solve some problems. First problem, find the sum of odd integers from 1 to 2001. 1 la irundhu odd integers, what are n? One odd integers 1, 3, 5, 7, 9 etc. இது வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க 2001 வரைக்கும் இருக்கிற odd integers, sum of odd integers உடைய டோட்டல் என்ன. இப்போ 1ல இருந்து odd integersனா odd numbers 1, 3, 5, 7. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, காமன் டிஃபரன்ஸ் d வந்து 2, லாஸ்ட் நம்பர் வந்து 2001. இது தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் சம் ஆஃப் ஆல் த ஆட் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் 1 to 2001 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 1 to 2001 இடையிலன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது l minus a by d, l minus a by d plus 1, இதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். l என்ன 2001 minus first number a 1, l minus a by d, d வந்து 2 plus 1. இப்போ பாருங்க 2001ல 1 போனா 2000, 2000 by 2 வந்து 1000 plus 1. அப்போ என்ன வரும் 2200 எடுத்தா 1000 plus 1 1001. அப்போ n தெரிஞ்சிடுச்சு. n வந்து இப்போ l தெரியும், n கண்டுபிடிச்சிட்டோம். n வந்து 1001 அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை வச்சு sum to odd numbers, sum of all the odd numbers from 1 to 2000 n, that is sum of all the numbers is Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இது ஃபார்முலா. n உனக்கு தெரியும் 1001 by 2, 2 into a 1 plus n வந்து நமக்கு தெரியும் 1001 minus 1 into d வந்து 2. இப்போ பார்த்தீங்கன்னா this is 1001 by 2 into 2 into 1 2 plus 1000 minus 1, 1001 minus 1 is 1000 into 2 2000. Okay, 2000 plus 2. இப்போ இதிலிருந்து Sn என்ன வந்து பாருங்க, இங்கே 1001 by 2 into 2000 plus 2, 2002. அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1001, இது 2 into 2001, 2002 by 2 போட்டால் அது அகைன் ஒரு 2001. So 1001 into 1001 is, the product is 10,02,001. This is the sum to n terms of the odd integers from 1 to 2001. Is the answer. The answer is 10,02,001. That's all about the problem. 1க்கும் 2001 இடையில எல்லா ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல், sum of all the odd numbers is 10,02,001. the answer. Number of terms கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போகணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Find the sum of all natural numbers lying between 100 and 1000 which are multiples of 5. 100க்கும் 1000க்கும் நடுவில் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கிற எல்லா நம்பர்ஸுடைய சம். 100க்கும் 1000க்கும் இடையில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கிற நம்பர்ஸுடைய சம்மேஷன். அதான் இந்த ப்ராப்ளம். Find the sum of all natural numbers lying between 100 and 1000
which are multiples of 5. So 100 க்கு அடுத்த multiple of 5 வந்து 105. Lying between 100 and 1000 நால 100 விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல இருந்து ஆரம்பிக்கணும். 105 plus 110 plus 115 like that. அப்படியே போகும்போது in between 1000 வர கடைசி நம்பர் வந்து 995. So sum of all multiples of 5 lying between 100 and 1000 வந்து இதுதான் 105, 110, 150 etc. 995. 1000க்கும் 100க்கும் இடையில இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 உடைய எல்லா நம்பர்ஸும் எதுக்கு இதோடைய சமேஷன் கேட்பாங்க. இதில் A வந்து 105, D காமன் டிஃபரன்ஸ் 5 and L லாஸ்ட் நம்பர் 995. இப்போ நமக்கு n வேணும், நம்பர் ஆஃப் டர்ம்ஸ். n வந்து L minus A by D plus 1. L 995 by D 5 minus A. What is A? A is 105. See பாருங்க, L minus A by D plus 1. L is 995, A 105 by D 5 plus 1. 995 ல 105 subtract பண்ணுங்க. 5 minus 5 0, 9 9 minus 1 8, 890 by 5 plus 1. 890 5 ஆல டிவைட் பண்ணுங்க. 178 plus 1, அப்ப 179 தான் n. So n தெரிஞ்சிச்சு, நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ இது வச்சுட்டு sum of all the natural numbers of which are multiples of 5 lying between 1000 and 100 and 1000 is Sn வச்சுட்டா formula n by 2 into 2a plus n minus 1 into d. n 179 by 2. n is 179 by 2. 2a. a is 105. 2 into 105 plus n 179 minus 1. Is it not? n minus 1 into d 5. So this is 179 by 2 into 2 into 105. 210 plus, is it not? 2 into 105 is now last form வச்சு போட்டுடலாம் இல்லை, ஏதான் எல்லாம் ஏ தெரியல, அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். n by 2 into a plus l போட்டுடலாம், ஈஸியாக அந்த நமக்கு இதுவும் போடலாம். Because we know the last term L, therefore we should not use that Sn n by 2 into 2a plus n minus 2. That's also give you the result there, but it's somewhat easier one if you to use that L formula. Sn equal to n by 2 into a plus l போட்டுருது. a தெரியும், l தெரியலையா, அதனால n 179 by 2 and 179 by 2 a 105 plus l 995. That is 179 by 2 into 105 plus 95. 1100. Is it not? So this is again equal to 179 into 1100 by 2 is 550. Okay. So this is 94,450. If you multiply this, you will get 98,450, which is the sum of all the natural numbers lying between 100 and 1000, which are multiples of 5, is 98,450. After finding n, you can use straight away this formula. You will get this. Okay? The next problem, in an AP, the first term is 2. First term is 2, na A was 2. And the sum of the first 5 terms is 1/4 of the next 5 terms. முதல் 5 டேர்முடைய சம்மு நெக்ஸ்ட் அடுத்த 5 டேர்முடைய சம்மில் 4 ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1/4 அப்படின்னா 20th டேர்ம் வந்து -112 அப்படின்னு சொல்லி. The first term is A is 2. Some of the first 5 terms. Some of the first 5 terms என்ன?
first 5 terms a plus d, a plus 2d, a plus 3d, 1 2 3 4 ஆச்சு, a plus 4d. இதான் first sum of the first 5 terms. This is a plus d plus a plus 2d plus a plus 3d plus a plus 4d. Sum of the first 5 terms. இதான் sum of the first 5 terms. 1 2 3 4 5 first 5 terms இது. ஆட் பண்ணுங்க 1a 2a 3a 4a 5. 5a 1 plus 1 2 3 4 5a 5a plus d மட்டும் ஆட் பண்ணுங்க. அடுத்து a ல முடியுது 1 2 3 4 5a முடியுது 4d plus 3d 7d 7 plus 9d plus d 10d. இதான் 5a plus 10d. இது ஒரு ஈக்குவேஷன். sum of the first 5 terms வந்து 5a plus 10d. And sum of the next 5 terms is 1/4 of that is the first 5 terms. In the first 5 terms வந்து next 5 terms உடைய சம்ல 4 ஒரு பங்கு. அப்ப sum of the next 5 terms. Sum of the next 5 terms என்னன்னா வரும் பாருங்க. a plus 4d அப்புறம் அடுத்த term வந்து a plus 5d plus அடுத்த term a plus 6d plus a plus 7d plus a plus 8d 1 2 3 4 தான் இது. அடுத்து plus a plus 9d. இதான் next 5 terms. 1 2 3 4 5 terms. இதுல அதே போல 1 2 3 4 5a இருக்கு. d 5 5 plus 6 11 20 28 plus 7 35d. d ல ஆட் பண்ணீங்கன்னா 5 11 7 8 9 20 28 plus 7 35d. so 5a plus 35d இது வந்து next 5 terms உடைய sum. இதனுடைய 1/4 தான் first 5 terms உடைய summation சொல்லிட்டாங்க. so அப்ப ஈக்குவேஷன் என்ன? 5a plus 10d. அவங்க சொல்றது இங்கே கேட் பண்ணுவோம். 5a plus 10d. sum of the first 5 terms is equal to 1/4 of the sum of the next 5 terms. 5a plus 35d. ஓகேயா? இப்போ இதுலேருந்து இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 20a plus 40d equal to 5a plus 35d. இதை சால்வ் பண்ணிடலாம். ஏன் தெரியும் நமக்கு? 20aக்கு இந்த 5a இந்த பக்கம் வந்தால் 20a minus 5a equal to இது minus 40d ஆகிடும் அந்த பக்கம்னா plus 35d. இப்போ பாருங்க 20 minus 5 15a 15a equal to minus 40 plus 35 minus 5d. இப்போ நமக்கு தெரியும் a வந்து 2. அப்போ 15 into 2 equal to minus 5d. பெரியவேட் பண்ணுங்க. minus 5d equal to 15 to 30. இங்கே போட்டுறேன். minus 5d minus 5d equal to 30. அப்போ d equal to 30 by minus 5 is minus 6. so d தெரிஞ்சிருச்சு, a தெரியும். நமக்கு என்ன தேவை? show that 20th term தேவை. so t20 தேவை. t20 equal to a plus 20 minus 1 into d. இது ஃபார்முலா. t20 equal tn equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா அப்படி போகும்போது t20 நமக்கு தேவை a2 20 minus 1 is 19, d வந்து minus 6. அப்போ 2 plus into minus minus what is that?
19 into 6 or why 9 6 are 54 4 9 11 minus 114 plus 2, this gives you minus 112. Show that the 20th time is minus 112. Prove it. See, first sum of the first 5 terms on the next 5 terms 1/4 இருந்தால அது ஈக்குவேட் பண்ணும்போது d தெரிஞ்சிடும் minus 6, a already given 2, so t20 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா minus 19 into minus 6 is minus 114. So that's all about the problem, and thereby I am concluding my video here, and we will continue the next idea in our next video. Thank you.